இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். தேங்காய் இல்லாம வதக்கு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுட சுட இட்லி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க. எத்தனை இட்லி உள்ள போகுதுன்னு நம்மளுக்கே தெரியாது. இப்ப வாங்க வதக்கு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 5 வரமிளகாய், கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துட்டு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். தோல் எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டு வரட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு பருப்பு வறுப்பட்டதும் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்ப பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா புளி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் அரைக்கலாம். இப்ப நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி எடுத்துக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை நான் ஒரு கிணத்துக்கு மாற்றிட்டேன். தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோ 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சட்னி கூட இந்த தாளிப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வதக்கு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இதை வதக்கு சட்னின்னு சொல்லுவோம். நீங்கள் ஆல்ரெடி இந்த சட்னியை ட்ரை பண்ணியிருந்தா இதோட பேர் என்னன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணாமல் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.